ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது அத்தானி தாங்க. அத்தானியில் குப்பாண்டபாளையம்னு சொல்லிட்டு எங்கள் செட் அங்கே தான் இருக்குது. எவ்வளோ லிட்டர் பால் வருது ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக அது சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்க. இப்போது வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கே 100 லிட்டருக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக இந்த 2 வாரத்தில் ரொம்ப வெயில், இங்கெல்லாம் 41 டிகிரி இருக்கிறதுனால பால் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருச்சு. எவ்வளோ வருது அப்படின்னா 80 to 90, 95 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. அப்புறம் 2-3 மாடு ஹீட்டுக்கு வந்துருச்சுங்க. அதனால் அதிலெல்லாம் பால் ரெடியூஸ் ஆகும்ல, அதனால நம்ம ஒரே அளவில் பால் இது பண்ண முடியல. வெயில் பாருங்கள், ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படியும் நாங்கள் ஃபாகர்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு இப்போ எல்லாத்துக்கும் ஒர்க்கர்ஸுக்குமே ரெஸ்ட் டைம் தான். லேபர் பற்றி சொல்லுங்கள், இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அவங்க ஒரு 1 வீக் மட்டும் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. திருப்பி இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போது அன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தப்போ அவங்க லீவுங்க, நாங்கள் தான் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால தான் சொல்ல முடியல, ஷேர் பண்ண முடியல. இழப்பு பாருங்கள் எப்படி வாங்குதுன்னு. இந்த மாதிரி கூலிங்காக கீத்து போட்டுமே இவ்வளோ இழப்பு வாங்கிட்டு இருக்குது. இது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கின மாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு தாங்க போட்டுச்சு. இப்போ மறுபடியும் ஹீட்டுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு ஊசி போடுறதுக்கு வருவாங்க டாக்டரு. இப்போ ஆவரேஜாக ஒரு நேரத்துக்கு பால் எவ்வளோ வருதுன்னா 80லேருந்து 95க்குள்ளே வருதுங்க. ஒரு நேரத்துக்கு நான் சொல்கிறது, 2 நேரத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் அதெல்லாம் நம்ம இப்போது தீனு போடுறது இதெல்லாம் பொறுத்து தாங்க ப்ராஃபிட்டு. நம்ம எப்படி யோசிச்சு நம்மளுக்கு தோட்டமெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் ஜாஸ்தியாகவே பார்க்கலாம். மாடுகளுக்கு முக்கியமாக உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். நல்லா ஹெல்த்தியான மாடுகளை வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு இது என்னென்னா, மாடுகள் எப்போவுமே தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு இது செட்டப் வைக்கணும். அதுகளுக்கு வேணுங்கிறப்ப தண்ணி அது குடிச்சுக்கணும். நாம் கொடுக்குறப்ப குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மனுஷங்க எப்படி இப்போ தண்ணி தவிச்சா எடுத்து குடிக்கிறோம், அந்த மாதிரி மாட்டுக்கும் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் அடுத்தது ஐடியா பண்ணுறோம். எந்த மாதிரி அதுலேயே டேப் செட் பண்ணி, நம்ம நிறைய வீடியோஸ்லேயும் கூட பார்த்துங்க, அதுலேயே டேப் எல்லாம் செட் பண்ணி இங்கே செட் பண்ணிட்டோம்னா அது பைப் மாதிரி இது பண்ணால் அது தண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டே இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை பார்த்துட்டு எப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அது செட் ஆகிடுச்சுன்னா பண்ணி விட்டுருலாம். ஏன்னா அது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிலுக்கு தண்ணி தான் பாலாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம கொடுக்குற தீனும் தண்ணியும் தான். இப்போ பெல்லட்ஸ் தனியாக வர இதாக போட்டு, அதாவது மாட்டு தீவனம் புழக்க இருக்குல்ல, அது தனியாக கொடுத்துட்டு தண்ணி தனியாக கொடுத்தா கூட பெட்டர் ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் அதை பற்றி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பேசி தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். மாடுகளுக்கு தண்ணியில் தீவனத்தை கலந்து கொடுக்கறத விட தனியாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றின ஐடியா ஷேர் பண்ணுங்கள்.